ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. நான் உங்கள் மீரா. நம்ம இன்னைக்கு வந்து ரெஸ்பாட்ஸ், ஒரு 5 ரெஸ்பாட்ஸ் அண்ட் வொக்காபுலரி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய வொக்காபுலரிஸ் அண்ட் ரெஸ்பாட்ஸ்க்கான நிறைய பார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்து 5 ரெஸ்பாட்ஸ் ப்ளஸ் ஒரு 10 வொக்காபுலரிஸ் பார்க்க போகிறோம். அந்த 5 ரெஸ்பாட்ஸில் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல்னு சொல்ல முடியாது, ஒரு கொஞ்சம் ஒரு பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் ரெஸ்பாட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அண்ட் வொக்காபுலரி பார்க்க போகிறோம். ஓகே, லெட் கிக் ஸ்டார்ட் அவர் செஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, fission is the reaction that humans have cracked already and involves splitting the nucleus of a very heavy element to create smaller ones. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, fission is the reaction. fission ஒரு reaction that human have cracked already. ஓகேவா, ஆல்ரெடி அதை கிராக் பண்ணியிருக்காங்க. and involve splitting the nucleus of a very heavy element to create smaller one. ஓகேவா, ஆனால் இந்த இடத்துல fissionன்றது என்ன, ஒரு சிங்குலர். ஓகேவா, இஸ் த ரியாக்ஷன் சிங்குலர் ஒர்க் போட்டிருக்காங்க. தட் ஹியூமன்ஸ் ப்ளூரல்ல இருக்கு. ஸோ ஹாவ் ஃபாலோ ஆயிருக்கு. கிராக்ட் ஆல்ரெடி அண்ட் இன்வால்வ் தட் ஹியூமன் ஹாவ் கிராக்ட் ஆல்ரெடி. இந்த இன்வால்வ் வந்து எதாவது டினோட் பண்ணுது. இந்த ஹியூமன்ஸ் கிடையாது. இந்த இன்வால்வ் வந்து யாரை டினோட் பண்ணுதுன்னா ஃபிஷனை டினோட் பண்ணுது. ஃபிஷன் வந்து சிங்குலரில் இருக்குது. ஸோ இங்கே ஃபாலோ பண்ணுற இந்த வேர்ப் வந்து என்னவா இருக்கணும், ப்ளூரலில் இருக்கணும். சாரி சிங்குலரில் இருக்கணும். ஓகேவா, சிங்குலரில் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இஎஸ் அதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இன்வால்வ்னு இருக்கிறது நம்ம என்னவா மாற்றணும், இன்வால்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகேவா, இதுதான் இதோடைய எரர். ஸோ பார்ட் சில தான் எரர் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Many international companies are invested in India as India is one of the world fastest growing economy. Many international companies are invested in India. Companies are investing in India according to the sentence. அந்த சென்டென்ஸ் கோ ஆகிறத பொறுத்து மீன் ஆகும். ஓகேவா, ஆனால் இன்வெஸ்டட் இன் இந்தியா அப்படி சொல்லிட்டு வரக்கூடாது. பிகாஸ் சென்டென்ஸ் வந்து ப்ரெசென்ட்ல இருக்கு. பட் இன்வெஸ்டட் இன் இந்தியான்னு போட்டால் அது வந்து பாஸ்டாக மாறும். ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்டட்னு வரக்கூடாது, இன்வெஸ்ட்னு வரணும். இன்வெஸ்டிங் வரலாம், பட் அக்கார்டிங் டு த சென்டென்ஸ்க்கு அடுத்து வர சென்டென்ஸ் வந்து கண்டினியூஸாக இருந்தால் நம்ம இன்வெஸ்டிங் போடலாம். பட் இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் தான் நம்ம போடணும், இன்வெஸ்டட் போடக்கூடாது. ஸோ எரர் எதில் இருக்குன்னா பார்ட் பியில் இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட். Computer may be far better than humans. ஓகேவா, computer may be far better than humans at remembering numbers and solving calculation, but not all informations can be represented by numbers. நவுனோட டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள்ல என்ன சொல்லியிருக்கோம்னா, அன்கவுண்டபிள் நவுனுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. இந்த இடத்துல எது அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்லிட்டு இருக்குன்னு பாருங்க. Computer may be far better than humans at remembering numbers and solving calculation, but not all information can be represented by numbers. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். ஓகேவா, இன்ஃபர்மேஷன்ன்றது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஓகேவா, ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கணும். ஓகேவா, இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன், uncountable noun, so no plural form. ஓகேவா, ஓகே. இப்போ எரர் நம்ம எதில் இருக்கு, பார்ட் சில இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Your brain contains millions of neurons which constantly talk to each other by exchanging signals across connections named synapses. ஓகேவா, பிரெயின்ல வந்து millions of neurons இருக்கு. Your brain contains millions of neurons. brain singular ஃபாலோ பண்ணி singular verb வந்திருக்கு. millions of neurons which constantly talk to each other தான் இந்த இடத்துல வந்து எரர். each other அப்படின்றது எதுக்கு போடுவோன்னா, 2 members present ஆயிருந்தா ஒருத்தர்கிட்ட பேசிப்பாங்க, ஒருத்தர் பேசிப்பாங்க அப்படின்னு சொல்றது தான் ஈச் அதர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, பேசுவாங்க அப்படின்றது தான் வந்து ஈச் அதர். above toக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, above toக்கு என்ன போடுவோம், one another.
அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஒன்று கிட்டேயும் வந்து கான்ஸ்டண்ட்டாக டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ஒன் அனதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அதனால எரர் எங்கே இருக்குன்னா நம்ம ஈச் அதரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒன் அனதர் போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ இங்கேயும் எந்த இடத்துல எரர் இருக்குன்னா ஆப்ஷன் சியில் வந்து எரர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த இடத்துல வந்து நான் டபுள் எரர் இருக்க மாதிரி ஒரு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். 2 இடத்துல எரர் இருக்கும் இந்த கொஸ்டின்ல. நல்லா ரீட் பண்ணி பாருங்க. The sequential contraction in estimated private consumption spending in the fourth quarters of the last fiscal year was already likely to have been to some degree a fallout of the higher borrowing cost. இப்போ இந்த சென்டென்ஸ்ல எந்த 2 சென்டென்ஸ்ல எரர் இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி டபுள் எரர் இருக்கிறதுக்கு ஒரு எரர் கண்டுபிடிச்சிட்டா இன்னொரு எரர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? The sequential contraction in estimated private. The sequential contraction in estimated private. I think இதுல எந்த எரருமே இல்லை. The sequential contraction in estimated private consumption spending in the fourth quarter. அப்போ பார்ட் ஏலையும் பார்ட் பிலையும் எந்த ஒரு எரரும் இல்லை. The sequential contraction in the estimated private consumption spending இந்த எனக்கு இந்த பார்ட் பில கூட லைட்டாக டவுட் இருக்கு, பட் எக்ஸாக்டாக பார்ப்போம். ஓகேவா? கன்சப்ஷன் ஸ்பெண்டிங் இன் த ஃபோர்த் குவார்ட்டர் ஆஃப் த லாஸ்ட் ஃபிஸ்கல் இயர் வாஸ் ஆல்சோ லாஸ்ட் ஃபிஸ்கல் இயர். இந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட்ல சென்டென்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? த லாஸ்ட் ஃபிஸ்கல் இயர் வாஸ் ஆல்சோ லைக்லின்னு போட்டிருக்காங்க. வாஸ் ஆல்சோ லைக்லி போடக்கூடாது, இஸ் ஆல்சோ லைக்லி தான் போடணும். ஓகேவா? இஸ் ஆல்சோ லைக்லி டு ஹாவ் பீயிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹாவ் கூட நல்லாவே தெரியும், கிராமர் 120 ரூல்ஸ் டைரெக்டாக 120 ரூல்ஸ் போய் படிக்கிறவங்களுக்கு தெரியும். டக்குன்னு சொல்லிக்குவாங்கன்னா ஹாவ் பக்கத்தில் V3 தான் போடணும் அப்படி சொல்லுவாங்க. ஹாவ் இந்த இடத்துல பியோட V3 ஃபார்ம் வந்து பீன். ஸோ ஹாவ் பீன் டு சம் டிகிரி அப்படின்னு சொல்லி தான் வரணும். ஓகேவா? இந்த இடத்துல ஹாவ் பீன் டு சம் டிகிரி ஃபால் அவுட் ஆஃப் த ஹையர் பாரோயிங் காஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, வாஸ் ஆல்சோ லைக்லி டு ஹாவ் பீயிங் போடக்கூடாது, ஹாவ் ப்ளஸ் V3 தான் போடணும். நம்ம இதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிரும். லைக் டியில் ஒரு எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ, அதுக்கப்புறம் வந்து பி, அதுக்கப்புறம் வந்து இந்த லாஸ்ட் ஆப்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈயில் பார்க்கும்பொழுது ஃபால் அவுட் ஆஃப் ஹையர் பாரோயிங் காஸ்ட், இதில் எந்த எரரும் இருக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக சிலையும் டிலையும் தான் எரர் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படியும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தா வாஸை வந்து இஸ் ரிப்ளேஸ் பண்ணும். ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து எல்லாமே ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ ப்ரெசென்ட்டில் தான் நம்ம போடணும். ஸோ இஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 5 எரர் ஸ்பாட் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த 5 எரர் ஸ்பாட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வித் திஸ் எனர்ஜி நம்ம அப்படியே வந்து என்ன போய்க்கலாம், வொக்காபுலரிக்கு போய்க்கலாம். ஓகேவா? ஓகே, விஸ் இந்த மாதிரி நம்ம எடிட்டோரியல் படிக்கும்போது நிறைய பார்த்துருப்போம். விஸ் அப்படின்னு இருக்கும். இன் ரிலேஷன் டு. ஓகேவா? விஸ்னா இன் ரிலேஷன் டு. எக்ஸாம்பிள் பாருங்க, த ரிப்போர்ட் கம்பேர்ஸ் திஸ் இயர் சேல்ஸ் விஸ் லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸை வச்சு இந்த இயர்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்டனிம்ஸ் என்னன்னா அன்ரிலேட்டட் டு, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரோகோ. ஓகேவா? ப்ரோகோனா a favor or advantage given in return for something. ஓகேவா? இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, நீங்கள் ஒரு ஃபேவர் ஏதாவது பண்ணதுக்காக ஒரு ஃபேவர் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு அட்வான்டேஜ் பண்ணது ஒரு அட்வான்டேஜோ வந்து நம்ம என்ன பண்ணுறது, ஒருத்தவங்களுக்கு தரா மாதிரி. த அக்ரிமெண்ட் வாஸ் சீன் ஆஸ் அ குவிட் ப்ரோகோ பிட்வீன் த டூ பார்ட்டிஸ். அந்த பார்ட்டிஸ் வந்து 2 பேருக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்க பண்ணியிருக்கலாம். அதுக்காக இவங்க வந்து ரிட்டர்ன்ஸா, ப்ரோகோனா வந்து ரிட்டர்ன்ஸ், இது யூஸ்வலாக என்ன சொல்லலாம்னா குவிட் ப்ரோகோ அப்படி சொல்லுவாங்களாம். ஓகேவா? ஸோ ரிட்டர்னாக நம்ம ஒரு ஹெல்ப்போ இல்லை ஒரு ஃபேவரோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் நம்ம பண்ணுறோன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரோகோ அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவே ஒரு ஆன்டனம்னா நம்ம வந்து அவங்க எதுவுமே பண்ணாமல் ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரியோ இல்லை ஒரு ஒன் சைடட் பெனிஃபிட் மட்டுமே பார்க்குற மாதிரி அப்படின்னு இருந்தால் வந்து அது ஆன்டனமாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரெமார்ஸ்.
ரெமோர்ஸ்னா என்னன்னா ஒரு டீப் ரிக்ரெட் ஆர் வந்து ஒரு தப்பு பண்ணதுக்கான ஒரு 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 கில்ட் ஃபீல் இருக்கும்ல, அதை தான் வந்து ரெமோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷீ ஃபெல்ட் ரெமோர்ஸ் ஆஃப்டர் ஸ்பீக்கிங் ஹார்ஷ்லி டு அ சிஸ்டர். ஓகேவா, சிஸ்டர் கிட்ட வந்து ஹார்ஷா பேசுறதுக்கு வந்து அவங்க வந்து ரெமோர்ஸா ஃபீல் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு மீன் ஆகும். ஓகேவா, இதை வந்து இதோட ஆன்டனிம் என்னன்னா ரெமோர்ஸ்லெஸ்னஸ், அதுவும் இருக்கலாம், இன்டிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஏரிங்னா என்னன்னா லைக் ஒரு மிஸ்டேக், எரர் அப்படி சொல்லுவோம்ல, எரர், ERROR அதோடைய ஃபார்ம் தான் வந்து என்னன்னா எரர். ஸோ ஏரிங்னு பார்த்தோடனே நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கணும்னா அது ஒரு எரருடைய ரூட் வேர்ட் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகேவா, அதாவது எரிங் பண்ணால் ரெமோர்ஸாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த டீச்சர் forgave த எரிங் ஸ்டூடெண்ட், அதாவது குற்றம் புரிந்த மாணவனை வந்து டீச்சர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா forgive பண்ணிட்டாங்க. மிஸ்டேக், அட் ஃபால்ட், ஆன்டனிம் என்னன்னா கரெக்ட், faultlessness. நெக்ஸ்ட் வந்து எஃபிகாசி, the ability to produce desired result. ஓகேவா, the efficacy of the vaccine was confirmed by researchers. அந்த வேக்சினோட எபிலிட்டி அது என்ன டிசைர் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதோடைய சினோனிம் என்னன்னா எஃபெக்டிவ்னஸ், எஃபிஷியன்சி தான் எஃபிகாசி, அதோடைய டைரக்ட் மீனிங்னு வச்சுக்கோங்க. எஃபிஷியன்சி, எஃபிகாசி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இன்எஃபெக்டிவ்னஸ், யூஸ்லெஸ்னஸ், இதோடைய ஆன்டனிம்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் அக்ரிமோனினா ஒரு பிட்டர்னஸ் ஒரு ஸ்பீச்சில் வந்து ஒரு ஹார்ஷ்னஸ் பிஹேவியர், ஒரு ஹார்ஷான பிஹேவியர், இதெல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அக்ரிமனி. த டிஸ்கஷன் எண்டட் இன் அக்ரிமனி, அந்த டிஸ்கஷன் வந்து கடைசியாக ஒரு ஹார்ஷ்னஸாகவும் ஒரு பிட்டராகவும் முடிஞ்சது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சினோனிம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்டர்னஸ், ஹாஸ்டிலிட்டி. அதுவே ஆன்டனிம் என்னன்னு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்லினஸ், ஹார்மனி. ஓகேவா, நெக்ஸ்ட் சம்மிட்னா ரெண்டு மீனிங் இருக்கும். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு இது மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் சொல்லுவாங்கல்ல, சம்மிட்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டு 3 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எக்ஸாக்டாக அதோடைய மீனிங் வந்து எதுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்மிட் வந்து 2 மீனிங் இருக்குது. த ஹையஸ்ட் பாயிண்ட் அண்ட் அ மீட்டிங் ஆஃப் அ லீடர்ஸ், மீட்டிங்க்கும் சம்மிட் வரும், மீட்டிங் அண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்டை வந்து டினோட் பண்ணவும் வந்து சம்மிட் யூஸ் பண்ணுவோம். த பிரைம் மினிஸ்டர் அட்டெண்ட் த இன்டர்நேஷ்னல் சம்மிட். த கிளைம்பர்ஸ் ரீச் த summit of the summit of the மவுண்ட் எவரெஸ்ட், அதாவது பீக் ஆஃப் தி எவரெஸ்ட், ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி எவரெஸ்ட் அப்படின்னு வரலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இதோடைய சினோனிம்ஸ் வந்து என்னென்னா பீக், அப்பெக்ஸ், அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ், பேஸ், பாட்டம், இதெல்லாம் வந்து இதோடைய சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ். நெக்ஸ்ட் வந்து கவீட்ஸ்னால் வந்து என்னென்னா ஒரு வார்னிங் மாதிரி. ஓகேவா, தேர் இஸ் ஒன் கவீட் பிஃபோர் யூ சைன் இன் த கான்ட்ராக்ட். நீங்கள் சைன் இன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் நோட், ஒரு காஷனரி நோட் அதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சினோனிம்ஸ் என்னென்னா வார்னிங், காஷன், ஆன்டனிம் என்னன்னா அஷூரன்ஸ், அப்ரூவல். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஓவர்டியூஸ் இனிஷியல் ப்ரொபோசல் ஆர் அட்டெம்ப்ட்ஸ் டு ஸ்டார்ட் கம்யூனிகேஷன். அதாவது ஓவர்டியூஸ்னா அவங்க தான் வந்து போயிட்டு இனிஷியலாக ஸ்பீச் இது பண்ணுவாங்க. ஓகே, இனிஷியேட் பண்ணுவாங்க அவங்க தான். த ஆர்கனைசேஷன் மேட் ஓவர்டியூஸ் ஃபார் பீஸ் டாக்கான ஒரு அப்ரோச் பண்ணுறாங்கல்ல, ஒரு அப்ரோச்சை வந்து அவங்க தான் இனிஷியேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து என்னன்னா ஓவர்டியூஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரொபோசல், அப்ரோச், இதுதான் இதோடைய சினானிம்ஸ். ஆன்டனிம் வந்து ரிஜெக்ஷன், வித்ராவல், போய் இனிஷியேட் பண்ணாமல் வித்ரா பண்ணிட்டு வர்றது. ஓகேவா, அப்ஸ்டினாசினா ஸ்டபர்ன் ரெஃப்யூசல் டு சேஞ்ச் ஒன்ஸ் ஒப்பீனியன் ஆர் ஆப்ஷன். ஓகேவா, அப்ஸ்டினாசினா ஒரு ஸ்டபர்னஸ். ஓகேவா, அது வந்து எப்படி சொல்றதுன்னா எக்ஸாம்பிள் பாருங்க, இஸ் அப்ஸ்டினசி பிரிவென்டட் ஹிம் ஃப்ரம் அக்செப்டிங் அட்வைஸ். அதாவது ஒரு பிடிவாத தன்மை, ஒரு ஈகோயிஷான பர்சன்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள தான் வந்து அவங்களுக்கு இருக்க அந்த பிஹேவியர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்ஸ்டினசி. அவங்களால வந்து மற்றவங்கள அட்வைஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் வந்து அப்ஸ்டினசி. ஸ்டபர்னஸ், ரிஜிட். ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து ரொம்ப அப்ஸ்டினசியாக இருப்பாங்க. கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம். நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போ கூட நம்ம வந்து எப்படி சொல்றது, எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வேலைக்கு போகிறது, அது வரைக்கும் நோ
ஃபுல்லாக ப்ரிப்பரேஷனில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டபர்னஸாக இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வேர்டு ரொம்ப பெட்டராக சூட் ஆகும். ஓகே, அப்ஸ்டினன்சியோட ஆன்டினம் என்னன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, கம்ப்ளையன்ஸ். ஓகேவா? ஓகே ஓகே ஆஸ்பிரன்ஸ், நம்ம வந்து ஒரு 5 ஸ்பாட் எரர் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வொக்காபுலரி பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து எக்ஸாம் ஓரியன்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் வொக்காபுலரி. ஓகேவா? இதை நல்லா கோ த்ரூ பண்ணுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வொக்காபுலரியால ரிப்பீட்டட் ரிவிஷன் பாருங்க. ஆல்ரெடி ஒரு 3 பார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்க வொக்காப்ஸையும் வந்து ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து உங்களுடைய வேர்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? இந்த வேர்ட் பவரை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம்ஸில் வந்து நிறைய எப்படி சொல்கிறது, ரிஜெக்ட் பண்ணலாம், ஆப்ஷன்ஸை வந்து ஃபில்டர் பண்ணலாம், ஆப்ஷன்ஸை வந்து மீனிங் தெரிஞ்சு நிறைய ஃபில்டர் பண்ணலாம். அதே மாதிரி எரர் தி ஸ்பாட் தி எரர் இதெல்லாமே யூஸ் பண்ணி நல்ல கிராமர் ரூல்ஸ் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே ஆஸ்பிரன்ஸ், தேங்க்யூ ஃபார் யோர் டைம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஆஸ்பிரன்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.